விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. ஆன்மீக பேச்சாளர் திருமிகு கலையரசி நடராஜன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். சொல்லுங்க. ஜூனியர் என்டிஆருடைய புதிய படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கலை அப்படின்ற பேர்ல முருகனை வைத்து வரலாற்று திரிபு நடத்தப்படுது அப்படின்னு சீமான் குற்றம் சாட்டி இருக்காரு. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து? அதாவது இந்த ஆந்திர தெலுங்கர்கள் ரொம்ப காலமா நம்ம பற்றி இப்படி எல்லாம் அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோழர்களை பற்றி திரிபா கதை எடுத்தாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டுல உள்ள தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் ஒன்றும் கேட்காம விட்டுட்டாங்க. இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி தமிழ் கடவுளாகிய முருகர் தலையிலே கை வைக்கிறாங்க. முருகர் எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாருங்கிறதெல்லாம் இவன் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறானா? இவனுக்கு என்னன்னு தெரியுமா? ஆதி காலத்துல இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு தமிழ்நாடாகத்தான் இருந்தது. நாவலம் தீவுங்கிற தமிழ்நாடு தான் இது. தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான். இந்தியாவே தமிழ்நாடு தான். பரத கண்டமும் கிடையாது, இந்தியாவும் கிடையாது. இந்த மண்ணு நாவலம் தீவு என்கின்ற தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவர் தமிழ் கடவுள் முருகன். அதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இவர்கள் தமிழ்நாட்டையே இவங்க நாடுன்னு சொல்றான். இவனுக்கு மொழியே 1500 வருஷத்துக்கு முன்னாலதான் உண்டானது. அதற்கு முன்னால காகதியர்கள் ஆண்ட காலத்துல ஆந்திராவில் உள்ள கல்வெட்டெல்லாம் தமிழ்ல இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டு அறிஞர்கள் சரியான முறையில பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீமான் போன்ற ஒரு சிலர் மட்டும் சத்தம் போட்டா அவன்லாம் என்னத்தை அவனுக்கெல்லாம் என்னத்தை உரைக்க போகுது? தமிழகத்துல உள்ள தமிழ் ஆர்வலர்கள் அறிஞர்கள் ஒன்று திரள வேண்டாமா? அதனாலதான் இந்த மாதிரி சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது, பரதகண்டம்னு ஒரு நாடு கிடையாது, தமிழ்நாடு தான். முருகர் தோன்றியது எந்த யுகத்துல? அப்போ அது தமிழ்நாடு. அதனால தமிழ்நாட்டுல தோன்றியவர் தான் முருகர். அவர் வடக்க தோன்றினாரா தெற்க தோன்றினாரெல்லாம் கேள்வி கிடையாது. தமிழ்நாட்டுல தோன்றினார். தமிழருக்கும் முருகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பிணைப்பை சொல்ல முடியுமா நினைவு கூர்ந்து? அதாங்க, நாடு தமிழ் நாடாக இருந்த போது தோன்றியவர் தான் முருகர். அப்போ அத்தனை அதாவது இந்த அனைத்து நாவலம் தீவிரம் தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தமிழ் மொழி மட்டுமே இருந்தது. அப்போ அந்த தமிழர்களோட இணை பிரியாமல் இருந்தவர் தமிழ் அரசர். அவர் அதாவது முதல்ல அவருக்கு பேரு வேந்தன் தான். அந்த வேந்தன் தமிழ் மக்களை ஆள்வதற்காக வந்தவர். அவருக்கு புராண கதைகள் இறைவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றியவர் என்பது. அவர் தோன்றுதலும் மறைதலும் இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் தமிழர்களின் அரசர். இன்றும் அவர் தமிழர்களுக்கு ஒரு அரசன் உண்டு என்றால் அது முருகப்பெருமான் மட்டும்தான். அதனால வரலாற்றாலும் புராணத்தாலும் இதிகாசத்தாலும் தமிழர்களிடமிருந்து கிழிக்க முடியாத ஒரு மாபெரும் ஆற்றல் முருகன். அந்த திருமுருகன் தமிழர்களுக்கு சொந்தமானவர். அவர் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் சரி, நம்முடைய அரசன் உலகத்துக்கே அரசன் ஆகிவிட்டார் என்று மகிழ்ந்திருக்கிறோம். இந்த நிலையில இவன் கண்டவெல்லாம் முருகனை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்தா, ஏதோ சொந்தம் கொண்டாடியா சூடம் கொடுத்துறியா அத்தோட விடு. வரலாற்றை திரிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நன்றி அம்மா இணைப்பில் வந்தமைக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.